வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது தமிழ் வானொலி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதையோட தலைப்பு மதிப்பும் மரியாதையும். வாங்க கதைய ஆரம்பிக்கலாம். கீதா கீதா என்று அலுவலகத்தில் இருந்து வரும்போதே தன் மனைவியை கூப்பிட்டு கொண்டே வீட்டிற்குள் நுழைந்தான் சேகர். சேகரின் குரல் கேட்டு ஊஞ்சலில் இருந்து வேகமாக எழுந்து வந்தாள் அவனின் அம்மா சுந்தரி. என்ன சேகர் வேணும் என்று கேட்டுக்கொண்டே சேகரின் அறைக்குள் வந்தாள் சுந்தரி. உடை மாற்றி கொண்டிருந்த சேகர் சுந்தரியிடம் கேட்டான், அம்மா, கீதா எங்க? வெளியில போயிருப்பா. எங்க போயிருக்கா? தெரியாது சேகர், என்கிட்ட சொல்லிட்டு போகல. எப்போ போனா? எப்படி போனா? எனக்கு என்னப்பா தெரியும்? என்கிட்ட சொல்லிட்டு போனா தானே எனக்கு தெரியும். கார் சத்தம் கேட்டது, பேச்சு சத்தம் பலமா இருந்தது. அநேகமா அவ ஃப்ரெண்டு யாராவது வந்து கூட்டிட்டு போயிருக்கலாம். சரி சேகர், உனக்கு ஏதாவது வேணுமா? நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா என்று கேட்டாள் சுந்தரி. சேகர் சுந்தரியை பார்த்தான். ஆனால் பதில் ஏதும் சொல்லாமல் துண்டை எடுத்துக்கொண்டு பாத்ரூமை நோக்கி நடந்தான். கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு. நான் ஆபீஸ்ல இருந்து வர நேரம் தெரியாது. கரெக்டா நான் ஆபீஸ்ல இருந்து வரும்போதுதான் வெளியில போகணுமா? அப்படி என்னதான் வேலையோ என்று முணங்கிக் கொண்டே பாத்ரூமுக்குள் சென்றான் சேகர். இவன் பொண்டாட்டிய பத்தி ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதே, உடனே மூக்குக்கு மேல கோபம் வந்துரும். வீட்டுக்கு பெரிய மனசி நான். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகல. அத சொன்னா இவனுக்கு கோபம் வருது. இன்னும் இங்க இருந்தா இவன் பொண்டாட்டிய பத்தி நான் ஏதாவது சொல்லுவேன் தான் இப்படி பாத்ரூம்குள்ள ஓடுறான். அவனுக்கும் அவன் வரும்போது கீதா வீட்ல இல்லாதது கோபம்தான். ஆனா அத வெளிப்படையா நம்ம கிட்ட சொல்றானான்னு பாரு. பொண்டாட்டிய நம்ம கிட்ட விட்டு கொடுத்து பேசுனா அவ கிரீடம் இறங்கிடும். நம்ம மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்ல நமக்கு உரிமை இல்ல. அவனும் வெளிப்படையா நம்ம கிட்ட பேச மாட்றான். நேத்து வந்தவ முக்கியமா போயிட்டா, பெத்து வளர்த்தவ தேவையில்லாம போயிட்டேன் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு பெருமூச்சு விட்டு கொண்டே மீண்டும் ஊஞ்சலில் உட்கார்ந்தாள் சுந்தரி. என்னதான் சுந்தரிக்கு கோபம் இருந்தாலும் பெற்ற மனம் இல்லையா? அதனால் வேலைக்காரி செங்கமலத்திடம் சொல்லி மகனுக்கு காஃபி போட சொன்னாள். செங்கமலம் காஃபியை கொண்டு வந்து சுந்தரியிடம் கொடுத்தாள். சுந்தரி காஃபியை எடுத்துக்கொண்டு சேகர் அறைக்கு வருவதற்குள் கீதா வந்து சேகரை சமாதானப்படுத்தி கொண்டு இருந்தாள். நம்ம பக்கத்து வீட்டு மீனாவோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. அவ புருஷன் ஆபீஸுக்கு போயிருக்காரு. அதான் ஹாஸ்பிட்டலுக்கு என்ன துணைக்கு கூப்பிட்டா. நீங்க வரதுக்குள்ள போயிட்டு வந்துடலான்னு பார்த்தேன். ஆனா ஹாஸ்பிட்டல்ல ஒரே கூட்டம். அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கோச்சுக்காதீங்க என்றாள் கீதா. காரணம் என்ன வேணாலும் இருக்கட்டும். நான் வீட்டுக்கு வரும்போது நீ இங்க இருக்க வேண்டாமா? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ரொம்ப ஆவலா வந்தேன். ஆனா வீட்ல ஆள் இல்ல. ஒரு விஷயம் சொல்லணும்னா இந்த வீட்ல முடியுதா என்று கோபமாக கேட்டான் சேகர். சரி சரி, கோச்சுக்காதீங்க. அதான் வந்துட்டேன்ல, சொல்லுங்க, என்ன முக்கியமான விஷயம்? நாளைக்கு நம்ம வீட்டுக்கு என் மேனேஜர் அவர் மனைவியோட மதிய சாப்பாட்டுக்கு வராரு. அவருக்கு சொந்த ஊரு கேரளா. நம்ம ஊரு சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு நம்ம வீட்டுக்கு வராரு. நீ வகை வகையா வாய்க்கு ருசியா சமைக்கணும். அவ்வளவுதானே, விடுங்க பாத்துக்கலாம். செங்கமலம் இருக்கா, கூட நான் இருக்கேன். உங்க மேனேஜரை அசத்திரலாம். சரி இருங்க, நான் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன் என்று சிரித்துக்கொண்டே திரும்பினாள் கீதா. வாசலில் அத்தை சுந்தரி நிற்பதை பார்த்தாள். அத்தை, சேகருக்கு காஃபி. உங்களுக்கு ஏன் அத்தை சிரமம்? நான் எடுத்துட்டு வந்திருப்பேன்ல. என் மகனுக்கு நான் கொண்டு வரேன் என்று சுந்தரி சொன்னதும் கீதா மேற்கொண்டு எதுவும் பேசாமல் சிரித்த முகத்தோடு காஃபியை வாங்கி கணவன் சேகரிடம் கொடுத்தாள். சுந்தரி மீண்டும் ஊஞ்சலில் உட்கார்ந்தாள். இந்த மேனேஜர் வர விஷயத்தை என்கிட்ட சொல்லக்கூடாதா? பொண்டாட்டிக்கிட்ட மட்டும்தான் சொல்லணுமா? வர வர சேகர் என்கிட்ட எதையும் சொல்றதில்ல. என்ன ஒரு ஆளாவே மதிக்கிறதில்ல. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு வந்தானா வீட்ல ஆள் இல்லையாம். ஏன், அவன் பொண்டாட்டி மட்டும்தான் ஆள் மாதிரி தெரியறாளோ? நாங்கெல்லாம் ஆள் மாதிரி தெரியலையோ? அவன் பொண்டாட்டி வீட்ல இல்லைன்னா வீட்ல ஆளே இல்லாத மாதிரி இருக்கா அவனுக்கு? இந்த கீதாவை பாரு, அவளும் அவனுக்கு ஏத்த மாதிரிதான் நடந்துக்கிறா. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தா வீட்ல யாருமே இல்லைன்னு சேகர் சொல்லும்போது, ஏன் உங்க அம்மா இல்லையா? அவங்க கிட்ட சொல்லலாமே அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கல.
இந்த வீட்ல எல்லாத்தையும் நாம தான் பாத்துக்கிறோம். நாம இல்லைனா ஒண்ணுமே நடக்காதுன்ற எண்ணம். செங்கமலம் இருக்காளாம், அதனால விருந்த பாத்துக்கலாமா. செங்கமலம் யாரு? இவ அப்பன் வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்த வேலைக்காரியா? நான் பார்த்து ஏற்பாடு பண்ண வேலைக்காரி. என்னமோ இவ வச்ச ஆள் மாதிரி பேசுறா. சரி, எல்லாத்தையும் விற்றலாம். ஆனா ஒரு வார்த்தையாது நம்ம கிட்டயும் மேனேஜரும் அவர் சம்சாரமும் வர விஷயத்த சொல்லக்கூடாதா? அந்த அளவுக்கு நான் தேவையில்லாத ஆளா போயிட்டனா என்று மனதிற்குள் நினைத்து சுந்தரி குமுறினாள். இந்த வீட்டை கட்டுவதற்கு சேகரின் அப்பா முருகேசன் பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சம் இல்லை. அவர் பட்ட கஷ்டங்கள் அனைத்திலும் அவருக்கு தோள் கொடுத்து துணையாக தாங்கி நின்றது சுந்தரி அம்மாதான். வீடு, வாசல், வேலைக்கால், இது மாதிரியான சகல வசதிகளும் முருகேசன் சம்பாத்தியத்தில் உண்டானது. சுந்தரி குடும்பம் நடத்தும் அழகை வார்த்தையால் சொல்ல முடியாது. கணவனின் சம்பாத்தியத்தில் வரவுக்குள் செலவை அடக்கி சிக்கனமாக இருந்து குருவி கூடு கட்டுவது போல் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்தாள் சுந்தரி. சேர்த்த பணத்தையும் அவளின் நகையும் வைத்துதான் இந்த வீட்டை கட்டினார்கள். அதன் பிறகு முருகேசனுக்கு பதவி உயர்வு கிடைத்தது. நல்ல சம்பளம். அடகு வைத்த நகைகளை முருகேசன் மீட்டார். மேற்கொண்டு பல புது மாடல்களில் சுந்தரிக்கு நகை வாங்கி கொடுத்தார். நாட்கள் ஓடியது. சேகர் பிறந்தான், வளர்ந்தான், படிப்பு முடித்தான். நல்ல சம்பளத்தில் வேலைக்கு சேர்ந்தான். அவனுக்கு வரன் தேடினார்கள் முருகேசனும் சுந்தரியும். தரகர் மூலம் கீதாவின் ஜாதகம் வந்தது. ஜாதக பொருத்தம் நன்றாக இருந்தது. பெண் பார்க்கும் படலம் நடந்தது. சேகருக்கு கீதாவையும் கீதாவிற்கு சேகரையும் பிடித்துவிட்டது. பிறகென்ன, ஒரு நல்ல முகூர்த்த நாளில் கீதா சேகரின் மனைவியாக அந்த வீட்டிற்குள் வலதுகாலை எடுத்து வைத்து வந்தாள். நாட்கள் ஓடியது. முருகேசனுக்கு கூட பிறந்தவர்கள் யாரும் இல்லை. சுந்தரிக்கு ஒரு தங்கை இருக்கிறாள். தங்கையின் பெயர் காமாட்சி. திருமணமாகி கணவன் குழந்தைகளோடு வெளியூரில் இருக்கிறாள். எப்போதாவது அக்காவை பார்க்க வருவாள். வாழ்க்கை நன்றாக போய்க் கொண்டிருந்தது. திடீரென்று ஒரு நாள் முருகேசனுக்கு உடல்நிலை சரியில்லை. அவர் இறக்கும் சமயத்தில் சுந்தரியை அழைத்துச் சொன்னார். சுந்தரி, எனக்கு உன்னை பத்தி தான் கவலை. நீ வெகுளி, கள்ளங்கபடம் இல்லாதவ. உனக்கு சூதுவாது தெரியாது. மகே மருமக கிட்ட நீ சாமர்த்தியமா நடந்துக்கணும் என்று புதிதாக புகுந்த வீட்டிற்கு செல்லும் பெண்ணுக்கு அறிவுரை சொல்வது போல் முருகேசன் சொன்னார். சுந்தரிக்கு ஒன்றும் புரியவில்லை. அவள் என்ன ஒன்றும் தெரியாதவளா? அவரையே ஆண்டவள் சுந்தரி இல்லையா? பல இக்கட்டான சூழ்நிலையில் அவருக்கே யோசனை சொன்னவள் சுந்தரி இல்லையா? அது மட்டுமல்ல, சேகரும் கீதாவும் நல்லவர்கள்தானே. ஏன் இவர் இப்படி சொல்கிறார் என்று சுந்தரிக்கு ஒன்றும் புரியவில்லை. இருந்தாலும் மரணப்படுக்கையில் இருந்த முருகேசனிடம் கேள்வி கேட்டு விதண்டாவாதம் பண்ண சுந்தரி விரும்பவில்லை. அதனால் பேசாமல் அழுது கொண்டு இருந்தாள். அன்று முருகேசன் சொன்னது அவளுக்கு புரியவில்லை. ஆனால் இன்று அவளுக்கு நன்றாக புரிகிறது. சேகரும் கீதாவும் சுந்தரியை மதிப்பதே இல்லை. சுந்தரி கோபப்பட்டு சண்டை போட ஆரம்பித்திருந்தால் இந்நேரம் அவர்கள் வீட்டை பார்த்து ஊர் சிரித்திருக்கும். தனது மதிப்பு மரியாதையை விட குடும்ப கௌரவம் அவளுக்கு முக்கியமாக தோன்றியது. அதனால் சுந்தரி பொறுமையாக இருந்தாள். அவள் கணவன் முருகேசன் மட்டும் இருந்திருந்தால் இது என் சுந்தரியா என்று வியந்து போயிருப்பார். ஆமாம், சிறு சிறு விஷயங்களுக்கு கூட முருகேசன் கூட வாதாடுவாள். தான் சொல்வதுதான் சரி, தான் நினைப்பதுதான் சரி என்று பேசுவாள். முருகேசனுக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் தன்னால் தான் நடக்கிறது என்ற எண்ணம் அவள் உள்ளத்தில் ஆழமாக பதிந்து விட்டது. அதனால் பல சமயங்களில் கணவன் முருகேசனை தூக்கி எறிந்து கூட பேசியிருக்கிறாள். ஆனால் முருகேசன் அனைத்தையும் பொறுத்து கொண்டு சிரித்த முகத்தோடு இருப்பார். அப்படியெல்லாம் கணவரை மதிக்காமல் தான் நடந்து கொண்டதுக்கு தண்டனையாகத்தான் இன்று தன்னை தன் மகனும் மருமகளும் மதிப்பதில்லை என்று நினைத்து பல நாள் சுந்தரி வேதனைப்பட்டு இருக்கிறாள். மானசீகமாக கணவனிடம் மன்னிப்பு கேட்டு கொண்டிருக்கிறாள். முருகேசன் இருக்கும்போது சுந்தரிதான் குடும்பத் தலைவி. அவளை கேட்டுத்தான அனைத்தும் நடக்கும். அவள் என்ன சொன்னாலும் மறுவார்த்தை பேசாமல் ஏன் என்று கேட்காமல் எல்லோரும் செய்தார்கள். ஆனால் இப்போது குடும்பத் தலைவி கீதாதான்.
கீதா உத்தரவிட்டால்தான் எல்லாம் நடக்கும். சுந்தரி பேச்சை யாரும் மதிப்பதில்லை. கீதா பேச்சை யாரும் மீறுவதில்லை. கீதாவும் சுந்தரியை மாமியாராக நினைத்து அவள் பேச்சுக்கு மரியாதை கொடுப்பதில்லை. ஏதாவது சுந்தரி சொன்னால் கூட, அத்தை, உங்க பையன் என்ன சொல்வாரோ அவரை கேட்காம செய்யக்கூடாது. அவர் இதுக்கு சம்மதிக்க மாட்டாரு. நீங்க ஏன் இதெல்லாம் பாக்குறீங்க? ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கிறேன். இப்படி ஏதாவது சொல்லி சுந்தரி சொல்லும் எந்த கருத்தையும் கீதா ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாள். சுந்தரியை வேலை செய்யவும் விடமாட்டாள். கீதாவின் இந்த நடவடிக்கை எல்லாம் சுந்தரியின் மனதை கஷ்டப்படுத்தியது. அவரு சம்மதிக்க மாட்டாராம். அவரு பெரிய அவரு. எங்கிருந்து வந்த அவரு? நான் பெத்த மகன்தானே. உங்க அம்மாதான் சொன்னாங்க, அதான் நான் செஞ்சேன்னு சொன்னா என்ன பண்ணிருவாரு அந்த அவரு? எல்லாம் டிராமா. புருஷனுக்கு பயந்த மாதிரி நடிக்கிறா. எல்லாம் இவ சொல்லி நடந்ததா இருக்கணும். நான் இந்த வீட்ல உப்புக்கு சப்பானியா இருக்கணும். நான் சொல்லி நடந்துட்டா அப்புறம் இவளை யாரும் மதிக்க மாட்டாங்க. அதுக்காகத்தான் இப்படி டிராமா போடுறா என்று மனதிற்குள் நினைத்து கொள்வாள் சுந்தரி. சேகரும் அதற்காக சாமானியப்பட்டவன் அல்ல. அவன் நடந்து கொள்ளும் விதமும் சரியில்லை. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட மகனோடு சுந்தரி அம்மாவுக்கு ஒத்துப்போகவில்லை. இருவருக்குள்ளும் கருத்து வேறுபாடு அதிகமாகிக் கொண்டே போனது. உறவினர்கள் யார் வீட்டிலாவது விசேஷம் என்றால் அதற்கு போக வேண்டும் என்று சுந்தரி ஆசைப்படுவாள். ஆனால் சேகர் விடமாட்டான். அவன் அனுமதி இல்லாததால் சுந்தரியால் எந்த விசேஷத்துக்கும் போக முடியவில்லை. காரணம் கேட்டால், வேண்டானா வேண்டாம், விடுமா என்று கத்துவான் சேகர். இப்படி எதற்குமே தனது எண்ணத்தை விருப்பத்தை மதிக்காமல் கருத்தை கேட்காமல் இருந்தால் எப்படி என்று மனம் நொந்து போயிருந்தாள் சுந்தரி. அப்படித்தான் ஒரு நாள் சேகர் ஆபீஸிலிருந்து வீட்டிற்கு வந்தான். வரும்போதே கீதா கீதா என்று கூப்பிட்டு கொண்டேதான் வருவான். ஆனால் இன்று வழக்கத்திற்கு மாறாக அம்மா அம்மா என்று கூப்பிட்டு கொண்டே வந்தான். சுந்தரிக்கு ஒன்றும் புரியவில்லை. வா சேகர், என்னப்பா கூப்பிட்டியா? ஆமாமா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். முக்கியமான விஷயமா? ஏன் கிட்டையா? என்னப்பா ஆச்சரியமா இருக்கே. இதுல என்னம்மா ஆச்சரியம் இருக்கு? ஆமாப்பா, அதுவும் ஒரு ஆச்சரியம் இல்ல, 2 ஆச்சரியம். 2 ஆச்சரியமா? ஆமாம்பா, நீ வீட்டுக்குள்ள வரும்போது அம்மா அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டு வந்து வருஷ கணக்காச்சுப்பா. இப்பெல்லாம் கீதா கீதான்னு உன் பொண்டாட்டி பேரை சொல்லிதான் கூப்பிட்டுக்கிட்டு வர. இன்னைக்கு உன் பொண்டாட்டிய கூப்பிடாம என்ன கூப்பிட்டுக்கிட்டு வந்திருக்க. இது முதல் ஆச்சரியம். அடுத்து, முக்கியமான விஷயம் மட்டும் இல்ல, எந்த விஷயத்தையும் என்கிட்ட நீ சொல்றதே இல்ல. இவ்வளவு ஏன், என்கிட்ட நீ முகம் கொடுத்து பேசியே ரொம்ப நாளாச்சு. இப்போ நீ முக்கியமான விஷயத்தை என்கிட்ட சொல்லணும்னு வேற சொல்ற. இது 2வது ஆச்சரியம் என்றாள் சுந்தரி. சுந்தரி சொன்னதை கேட்டு சேகரின் உள்ளம் எரிமலையானது. கண்கள் சிவந்தது. சமையலறைக்குள் பார்த்தான். சமையலறை ஜன்னலில் கீதாவின் சாந்த சொரூபமான முகம் தெரிந்தது. பொறுமையாக இருங்கள் என்று கண்களால் சைகை காட்டினாள் கீதா. பின் சேகர் பெருமூச்சு விட்டு கொண்டு சொன்னான், அம்மா, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்னும் இல்ல. நீ தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிட்டு மனசை போட்டு குழப்பிக்காத. சரி, நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். நம்ம ஊர்ல யோகா கிளாஸ ஆரம்பிக்க போறாங்களாம். மன அமைதிக்காக சில வகுப்புகள் எல்லாம் எடுக்க போறாங்க. தியானம் எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுக்க போறாங்களாம். அங்க உனக்கு அட்மிஷன் போட்டுட்டேன். தினமும் காலையில 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் நீ அந்த கிளாஸுக்கு போயிட்டு வரணும் என்றான் சேகர். சேகர் சொன்னதை கேட்டு சுந்தரியின் உள்ளம் கொதித்தது. யாரை கேட்டு எனக்கு அட்மிஷன் போட்ட? நான் உன்கிட்ட சொன்னனா எனக்கு மன அமைதி இல்லைன்னு? நான் 4 இடத்துக்கு விசேஷத்துக்கு போகணும்னு சொன்னா நீ விட மாட்ட. இப்போ இந்த கிளாஸுக்கெல்லாம் நீ போக சொல்லுவ, நானும் போகணும். என்னை என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நீ வச்ச ஆளுனா? டே சேகர், நான் உன்னை பெத்தவ. எனக்கே நீ ஆர்டர் போடுற. எல்லாத்துக்கும் போனா போதுன்னு பொறுமையா இருந்தா உன் ஆட்டமும் உன் பொண்டாட்டி ஆட்டமும் ஓவரா இருக்கு. இல்ல, நான் தெரியாமத்தான் கேக்குறேன். உங்க அப்பா சம்பாத்தியம் இல்லைனா நீயும் உன் பொண்டாட்டியும் என்ன பண்ணுவீங்க? உன் சம்பாத்தியம் போதுமா நீங்க குடும்பம் நடத்த? கிளாஸா, மன அமைதியா? எதுக்கு இப்படி காசை வீணடிக்கிற? அது சரி, நீ சம்பாதிச்ச காசா இருந்தா உனக்கு அருமை தெரியும். இது உங்க அப்பா சம்பாதிச்ச காசு தானே. அதான் நீயும் உன் பொண்டாட்டியும் இஷ்டத்துக்கு ஆடுறீங்க என்று கத்தினாள் சுந்தரி. சேகர் பொறுமை இழந்தான். அம்மா,
போதும், கொஞ்சம் நிறுத்துங்க. நான் ஒன்னும் அப்பா காசுல ஃபீஸ் கட்டல. அப்பா காசு பேங்க்ல அப்படியே தான் இருக்கு. எங்க வருமானத்துல தான் நம்ம குடும்பம் நடக்குது. வயசான காலத்துல மன அமைதி இல்லாம இருந்தா இப்படித்தான். பாக்குறது, கேக்குறது, சொல்றது எல்லாம் தப்பா தெரியும். இப்படித்தான் புரியாம கோபம் வரும். இதனால வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் பிரச்சனை. வயசானா மட்டும் போதாது, வயசுக்கு ஏத்த விவரமும் பக்குவமும் வேணும். இந்த மாதிரி கிளாஸுக்கு போங்க. அப்பவாது மன அமைதி வந்து பக்குவம் வருதான்னு பாப்போம் என்று சொல்லிவிட்டு சேகர் உள்ளே சென்று விட்டான். சுந்தரி அப்படியே இடிந்து போய் ஊஞ்சலில் உட்கார்ந்தாள். எனக்கு விவரம் இல்ல, எனக்கு பக்குவம் இல்ல, நான் புரியாம கோவப்படுறேன் என்று தனக்குத்தானே மனதிற்குள் சொல்லிக்கொண்டு உட்கார்ந்திருந்தாள் சுந்தரி. கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. அன்றிலிருந்து யார் கூடவும் சுந்தரி எதுவும் பேசுவதில்லை. தான் உண்டு, தன் வேலை உண்டு என்று இருந்தாள். அதற்காக மகன் சேகர் சொன்ன அந்த கிளாஸிற்கும் அவள் செல்லவில்லை. அமைதியாக இருந்தாள். அவள் வேலைகளை பார்த்து கொண்டு இருந்தாள். அப்போது ஊரிலிருந்து அவளை பார்க்க அவள் தங்கை காமாட்சி வந்திருந்தாள். அவளை பார்த்ததும் சுந்தரி கண்களில் கண்ணீர் வடிந்தது. காமாட்சியை வரவேற்று உபசரித்தாள். பிறகு பின்பக்கம் உள்ள தோட்டத்திற்கு காமாட்சியை அழைத்து சென்று நடந்ததையெல்லாம் சொல்லி அழுதாள். இவனை 10 மாசம் சுமந்து பெத்து மார்லையும் தோல்லையும் தூக்கி வளர்த்ததுக்கு நல்ல பேரு கொடுத்துட்டான். எனக்கு விவரம் இல்லையா, பக்குவம் இல்லையா, நான் புரியாம கோவப்படுறனா என்று சொல்லி அழுதாள் சுந்தரி. அக்கா, வருத்தப்படாத. எனக்கு உன் நிலைமை புரியுது. ஆனாலும் உன்கிட்டயும் சில தப்பு இருக்கு. நீ மாமாவை அதிகாரம் பண்ணின மாதிரி உன் மகன் மருமகளையும் அதிகாரம் பண்ணணும்னு நினைக்கிற. எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லணும்னு எதிர்பார்க்கிற. இது தப்புக்கா. சேகர் வளர்ந்துட்டான். அவன் குழந்தை இல்ல. அவனுக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டா. இப்பவும் அவங்க வாழ்க்கையில நீதான் முடிவெடுப்பேன்னு சொன்னா எப்படிக்கா? அவங்க என்ன பச்சை குழந்தையா? அவங்க வாழ்க்கைய அவங்க பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு முடிவெடுக்க தெரியும். அவங்க விஷயம் எல்லாத்திலையும் நீ தலையிடாத என்றாள் காமாட்சி. காமாட்சி சொன்னதை கேட்டு சுந்தரி திகைத்தாள். அடிப்பாவி, நான் என் புருஷனை கண்டிச்சு அதிகாரம் பண்ணி கொடுமைப்படுத்தின மாதிரில சொல்றா. இதுக்கு என் மகனும் மருமகளும் எவ்வளவோ பரவாயில்ல. சரிதான், எல்லாம் நன்மைக்கே. இவகிட்ட புலம்ப போக இவ மனசுல நம்மள பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சுது என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு பெருமூச்சு விட்டாள் சுந்தரி. அதன் பிறகு தங்கை காமாட்சியிடம் எதை பற்றியும் யாரை பற்றியும் குறை சொல்வதை நிறுத்திவிட்டாள் சுந்தரி. காமாட்சி கிளம்பினாள். மீண்டும் சுந்தரி அமைதியானாள். அம்மாவிடம் பேசினால் வீணாக பிரச்சனை வரும் என்று சேகர் சுந்தரியிடம் பேசுவதை நிறுத்திவிட்டான். கீதாவும் தேவைக்கு அதிகமாக பேசுவதில்லை. தான் பெற்றெடுத்த மகன், தன் மடியில் தவழ்ந்த மகன், தான் வளர்த்த மகன், தன் சொற்படி நடந்த மகன் இப்போது இப்படி மாறிவிட்டான் என்று நினைக்கும்போது அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இவ்வளவு நாளா நான் தானே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சேன். ஆனா இன்னைக்கு அவன் பொண்டாட்டி கீதா எல்லாத்தையும் செய்றா. நான் மாறல, இவன்தான் மாறிட்டான். ராத்திரி வயசான என்ன தனியா விட்டுட்டு கணவனும் மனைவியுமா ஜோடியா வெளியில ஊர் சுத்துறாங்க. நேரம் கழிச்சு வீட்டுக்கு வராங்க. கடமைக்குன்னு எனக்கு சாப்பாட்டை எடுத்து வச்சுட்டு போறாங்க. அவங்க மட்டும் ஹோட்டல்ல விதவிதமா சாப்பிட்றாங்க. குழந்தையா குட்டியா? கீதாவுக்கு ஒரு கடமையும் இல்ல. வீட்டு வேலை செய்ய வேண்டியது, தோழிகள் வீட்டுக்கு போக வேண்டியது, அல்லது அவங்க இங்க வர வேண்டியது, எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து அரட்டை அடிக்க வேண்டியது, ராத்திரி புருஷன் கூட ஊர் சுத்த வேண்டியது. கேள்வி கேட்பாடு இல்ல. வரவங்க போறவங்க எல்லாருக்கும் விருந்துதான். எல்லாம் அவ புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருந்தா பணத்தோட அருமை தெரியும். மாமனார் சம்பாதிச்ச சொத்து அனுபவிக்கிறா. எல்லாம் என்ன சொல்லணும், சொத்தை என் பேருக்கு மாத்தி எழுதியிருக்கணும். அப்படி மாத்தி எழுதியிருந்தா இப்போ சேகரும் கீதாவும் என்ன மதிப்பாங்க. நான் ஒரு புரியாதவ. நம்ம மகன்தானேன்னு சொத்தை அவன் பேர்ல எழுதுனேன். இன்னைக்கு நான் செல்லா காசா போனேன். அப்படி மட்டும் சொத்து என் பேர்ல இருந்திருந்தா நான் என் இஷ்டத்துக்கு எங்க வேணாலும் போகலாம் வரலாம். இவங்க சம்மதம் எனக்கு எதுக்கு? இங்க நான் எதுவும் செய்ய வேண்டாம். குறைஞ்சபட்சம் என்கிட்ட கலந்து பேசியாவது முடிவெடுக்கலாம் இல்லையா? நான் இந்த வீட்டுக்கு ஒரு காலத்துல அவ்வளவு முக்கியமானவ. ஆனா இப்போ என்று நினைத்து நினைத்து அழுதாள் சுந்தரி. அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது. இப்படி தன்னுடைய வீட்டில் தனக்கு மதிப்பும் மரியாதையும் இல்லை என்று நினைத்து
மனம் உடைந்து போயிருந்தாள் சுந்தரி. அப்பொழுது அவளை தேடிக்கொண்டு எதிர் வீட்டில் இருக்கும் பார்வதி டீச்சர் வந்தாள். அந்த ஊரு பள்ளியில் தலைமை ஆசிரியராக பார்வதி வேலை பார்க்கிறாள். வாங்க டீச்சர் என்று பார்வதியை வரவேற்று உபசரித்தாள் சுந்தரி. நல்லா இருக்கீங்களாம்மா? இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. உங்க பையன் மருமக எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம். ஆமா, கொஞ்ச நாளா உங்களை பார்க்கவே முடியலையே, ஊர்ல இல்லையோ? ஆமாமா, அரையாண்டு லீவு வந்தது, ஊருக்கு போயிருந்தேன். இப்பதான் வந்தேன். அதான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன். சரி டீச்சர், என்ன சாப்பிட்றீங்க? காஃபி, டீ? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஏதாவது சாப்பிட்டே ஆகணும் என்று சொல்லி வேலைக்காரி செங்கமலத்தை கூப்பிட்டாள் சுந்தரி. செங்கமலம் வந்தாள். செங்கமலம், டீச்சர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு டீ போட்டு கொண்டு வா என்றாள் சுந்தரி. சரிங்கம்மா என்று சொல்லிவிட்டு செங்கமலம் சமையல் அறைக்குள் போனாள். பின் ஊரு விஷயங்கள், பள்ளிக்கூட விஷயங்கள் எல்லாவற்றையும் பற்றி சுந்தரியும் பார்வதியும் பேசிக்கொண்டிருந்தார்கள். செங்கமலம் டீ கொண்டு வந்து கொடுத்தாள். பார்வதி டீ வாங்கி குடித்தாள். குடித்து முடித்துவிட்டு சுந்தரியை பார்த்து பார்வதி கேட்டாள். அம்மா, நான் லைப்ரரிக்கு போலான்னு நினைச்சேன். ஆனா தனியா போக ஒரு மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைனா என் கூட வரீங்களா என்று கேட்டாள். நம்ம பிள்ளைகளுக்கு தான் நாம தேவைப்படல, ஆனா பார்வதி டீச்சருக்கு நாம தேவைப்படுறோம். நாம தேவைப்படுற இடத்துல இருந்தாதான் நமக்கு மரியாதை. இவங்களுக்காவது நாம பயன்படுவோம் என்று நினைத்து கொண்டு பார்வதியிடம் சரி என்றாள் சுந்தரி. நூலகத்திற்கு சென்றார்கள். பார்வதியும் சுந்தரியும் பாட சம்பந்தமாக பல புத்தகங்களை எடுத்து பார்வதி படித்து கொண்டிருந்தாள். எவ்வளவு நேரம்தான் சுந்தரி சும்மா இருப்பாள்? அதனால் அவளும் அங்குள்ள புத்தகங்களை எடுத்து படிக்க ஆரம்பித்தாள். நாட்கள் ஓடியது. புத்தர் கதைகள், புத்தர் தத்துவங்கள், விவேகானந்தர் பொன்மொழிகள், வாழ்க்கை தத்துவங்கள், இராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை என்று அனைத்தையும் சுந்தரி படிக்க ஆரம்பித்தாள். சில பிரபல எழுத்தாளர்களின் நாவல்கள், கதைகள் என்று அனைத்தையும் படிக்க ஆரம்பித்தாள். படிக்க படிக்க புத்தகத்திற்குள் மூழ்கினாள் சுந்தரி. அதில் உள்ள கருத்துக்கள் அவள் மனதில் ஆழ பதிந்தது. பல விஷயங்கள் அவள் ரசிக்கும்படி இருந்தது. ஆனால் தான் படித்ததை ரசித்ததை மகன் மருமகளிடம் சொல்லி அவளால் சந்தோஷப்பட முடியவில்லை. அதற்கு காரணம், இவள் அடிக்கடி நூலகத்திற்கு சென்று வருவதை கூட அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. தன்னை பத்தி அக்கறையே இல்லாதவங்க கிட்ட போய் நாம ஏன் இதெல்லாம் சொல்லி சந்தோஷப்படணும் என்று நினைத்து கொண்டு யாரிடமும் சுந்தரி எதுவும் சொல்லவில்லை. பார்வதியிடம் படித்த அனைத்தையும் சொல்லி சந்தோஷப்பட்டாள். நாட்கள் ஓடியது. தினமும் தவறாமல் நூலகத்திற்கு சென்றாள் சுந்தரி. பார்வதி வரவில்லை என்றால் கூட சுந்தரி தவறாமல் நூலகத்திற்கு சென்றாள். பல புத்தகங்களை படித்தாள். கொஞ்சம் கொஞ்சமாக அவள் வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்ள ஆரம்பித்தாள். வாழ்க்கை என்றால் என்ன? நம் எதிர்பார்ப்பும் எண்ணமும் சரிதானா? உண்மையான ஆத்ம திருப்தி என்ன? எது உண்மையான சந்தோஷம்? நம்மால் எல்லாம் நடந்ததா அல்லது நம் மூலம் எல்லாம் நடந்ததா? யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நடக்க வேண்டியது நடந்தே தீரும். நாம் வெறும் கருவிதான். நம் பிறவியின் நோக்கம் வருத்தப்படுவதோ, கோபப்படுவதோ, பிறர் மீது பொறாமைப்படுவதோ, பிறரை அழிக்க நினைப்பதோ, எதிர்பார்ப்பதோ அல்ல. நம்மால் மற்றவர்களுக்கு நன்மை உண்டாக வேண்டும். யார் மீதும் கோபப்படக்கூடாது, பொறாமைப்படக்கூடாது. நம்மால் மற்றவர்கள் வாழ்ந்தார்கள் என்றுதான் இருக்க வேண்டுமே தவிர அழிந்தார்கள் என்று இருக்கக்கூடாது. நான் வாழ்ந்து முடிச்சவ, ஆனா சேகரும் கீதாவும் வாழ வேண்டியவங்க. அவங்க நல்லா இருக்கணும். எனக்காக அவங்களோட இளம காலத்தை தொலைச்சிட்டு வயசான காலத்துல அவங்களால எந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும்? அவங்க செய்யறது சரிதான். நான் தான் தேவையில்லாத எண்ணத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு எதிர்பார்ப்ப வளர்த்துக்கிட்டு கஷ்டப்படுறேன் என்று சுந்தரி புரிந்து கொள்ள ஆரம்பித்தாள். தலைகுனிந்து புத்தகம் படித்தால் நாம் தலை நிமிர்ந்து நடக்கலாம் என்ற உண்மையை சுந்தரி புரிந்து கொண்டாள். பல புத்தகங்கள் படித்ததன் மூலம் அவளின் அறியாமை என்னும் இருள் நீங்கி மனதில் அமைதியான சந்தோஷமான ஒளி பரவ ஆரம்பித்தது. நான் தான் எல்லாம், தனக்கு கீழே தான் எல்லாம், தன்னை கேட்டுதான் எல்லாம் நடக்கணும், தான் சொல்றபடிதான் எல்லாரும் நடந்துக்கணும், என் அனுமதி வாங்கின பிறகுதான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செய்யணும் என்று நினைப்பது எல்லாம்
அற்பத்தனம் அறியாத்தனம் என்று புரிந்து கொள்ள ஆரம்பித்தாள் சுந்தரி. இவ்வளவு புத்தகங்களையும் அறிவுரைகளையும் படித்த பிறகு இந்த ஞானம் கூட வரவில்லை என்றால் படித்து என்ன பயன்? அவள் மனதில் ஒரு சமநிலை தோன்றியது. எது நடந்தாலும் நன்மைக்கே என்ற எண்ணம் உருவானது. தீமையிலும் நல்லது பார்க்க ஆரம்பித்தாள். சந்தோஷம் என்றால் துள்ளவும் இல்லை, கவலை என்றால் வருந்தவும் இல்லை. இன்பம் துன்பம் இரண்டையும் சமமாக பார்த்தாள். நிரந்தரமில்லாத வாழ்க்கையில் எதற்கு இந்த போட்டி, பொறாமை, கோபம் என்று சிந்திக்க ஆரம்பித்தாள். நாட்கள் ஓடியது. சுந்தரியிடம் நிறைய மாற்றங்கள் தெரிந்தது. அப்பொழுதுதான் அந்த நல்ல செய்தி வந்தது. ஆமாம், கீதா கர்ப்பமானாள். சேகர் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தான். ஆனால் சுந்தரியிடம் ஒரு சாந்தமும் அமைதியும் இருந்தது. ரொம்ப சந்தோஷம்பா, இப்பவாது கடவுள் கண்ணெடுத்து பார்த்தாரே, அது போதும் என்று சொல்லிவிட்டு நூலகத்திற்கு சென்று விட்டாள் சுந்தரி. இந்த சந்தோஷமான விஷயம் கேட்டு பார்வதியும் சந்தோஷப்பட்டாள். நாட்கள் ஓடியது. இப்போது கீதா நிறைமாத கர்ப்பிணி. அப்போது ஒரு நாள் பார்வதி சுந்தரியிடம் கேட்டாள், அம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், சொல்லலாமா? சொல்லுங்க டீச்சர். நிறைய புக்கு படிச்ச பிறகு உங்ககிட்ட நிறைய மாற்றங்கள் தெரியுது. ஆமா டீச்சர், என் மனசுல இப்பதான் அமைதி உண்டாயிருக்கு. அதுக்கு நீங்க தான் காரணம். நீங்க மட்டும் இல்லைனா நான் லைப்ரரிக்கு வந்திருக்கவே மாட்டேன். இவ்வளவு புக்கு படிச்சிருக்கவே மாட்டேன். ரொம்ப நன்றி டீச்சர். நன்றிய எனக்கு சொல்லாதீங்க, உங்க பையனுக்கும் மருமகளுக்கும் சொல்லுங்கம்மா. என்ன சொல்றீங்க டீச்சர்? அவங்களுக்கு ஏன் நான் நன்றி சொல்லணும்? நான் சொல்ல வந்த விஷயமே இதுதாம்மா. உங்களை லைப்ரரிக்கு கூட்டிட்டு போக சொன்னதே அவங்க தான். அவங்களா? ஆமாமா. இன்னைக்கு பெரும்பாலான குடும்பத்துல பிரச்சனை வர்றதுக்கு காரணமே தப்பான புரிதல் தாம்மா. ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசிக்கிறதே இல்ல. அப்படியே பேசினாலும் ஏதாவது வார்த்தைகள் தப்பா வந்துட்டா பிரச்சனை வேறு வடிவத்துல விஸ்வரூபம் எடுக்குது. அதுக்கு பயந்தே யாரும் பேசுறதில்ல. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு கோபத்தை வளர்த்துக்கிறாங்க. உங்க வீட்டுக்காரரோட சொத்தை உங்க மகன் பேருக்கு நீங்க மாத்தி கொடுத்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதுல இருந்து உங்க மகனும் மருமகளும் ₹1 கூட எடுத்து செலவு பண்ணினது இல்ல. அதெல்லாம் அப்படியே பத்திரமா இருக்கு. உங்க மகனோட சம்பளம் பாதி, உங்க மருமகளோட வருமானம் பாதி. மருமகளோட வருமானமா? கீதா எங்க வேலைக்கு போறா? அவ வேலைக்கு போகலம்மா. அவ வேலைக்கு போனா நீங்க பகல் முழுக்க தனியா இருக்கணுமே. அதனால அவ வேலைக்கு போகல. அவ படிச்சது ஷேர் மார்க்கெட்டு பத்தி. அதனால கல்யாண வீட்ல அவளுக்கு அவ அப்பா அம்மா கொடுத்த சீதன பணத்தை ஷேர் மார்க்கெட்ல போட்டு பல மடங்கா பணத்தை பெருக்கி வச்சிருக்கா. அந்த பணத்தையும் உங்க பையனோட சம்பளத்தையும் வச்சுதான் எல்லா செலவையும் பாத்துக்கிறாங்க. சேகரோட அப்பா இறந்த போது உங்ககிட்ட டாக்டர் சொன்னார்ல, உங்களுக்கு பிபி சுகர் எல்லாம் இருக்குன்னு. நீங்க கூட அதுக்கு மாத்திரை சாப்பிட்றீங்களே. அதனாலதான் நீங்க தனியா டிராவல் பண்ணக்கூடாதுன்னு உங்க சொந்தக்காரங்க வீட்டு விசேஷத்துக்கு சேகர் உங்களை அனுப்பல. அது மட்டும் இல்ல, பிபி சுகர் இருக்கவங்களுக்கு சாப்பாட்டுல கட்டுப்பாடு அவசியம். அதுக்காகத்தான் யாரு வீட்டு விசேஷத்துக்கும் உங்களை அனுப்பல, ஹோட்டல்ல சாப்பிடவும் உங்களை கூட்டிக்கிட்டு போகல. சேகரோட அப்பாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போய் இறந்து போனதால சேகர் ரொம்ப பயந்துட்டாரு. அதனால எந்த ஒரு குடும்ப பொறுப்பையும் உங்ககிட்ட கொடுத்து அதனால உங்களுக்கு மன அழுத்தம் வந்து உங்களுக்கும் ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துட்டாரு. அதனால எல்லா பொறுப்பையும் அவரும் கீதாவும் எடுத்துக்கிட்டாங்க என்று பார்வதி சொன்னதும் சுந்தரி கண்களில் கண்ணீர் வடிந்தது. பின் கேட்டாள், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் டீச்சர். ஆனா இத வெளிப்படையா என்கிட்ட சொல்லிருக்கலாமே. அதுதாம்மா அவங்க செஞ்ச தப்பு. இத வெளிப்படையா உங்ககிட்ட சொல்லாம அவங்களே எல்லாம் பாத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு சிரமம் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சு அவங்களே எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில அதுவே உங்களுக்கு சிரமமா போச்சு. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி நீங்க தேவையில்லாம எதிர்பார்க்க கூடாது. உங்க மனசுக்கு அமைதி வேணும், நீங்க ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் அந்த தியான கிளாஸுக்கு உங்க பேரை உங்க மகன் கொடுத்துட்டு வந்தாரு. ஆனா அத உங்ககிட்ட சொல்ல தெரியாம சொல்லி பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்துருச்சு. அதனாலதான் என்கிட்ட வந்து உங்க மகனும் மருமகளும் பேசினாங்க. நாங்க ஒண்ணு நினைச்சு செய்யறோம், ஆனா அத்தை கண்ணுக்கு அது வேற மாதிரி தெரியுது. அதனால பிரச்சனை பெருசாகுது. இதுவே அவங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குன்னு கீதா என்கிட்ட சொன்னா. அம்மாவுக்காக கிளாஸ் ஏற்பாடு பண்ணேன். அம்மா அங்க போகல. நீங்க அவங்கள தினமும்
லைப்ரரிக்கு கூட்டிட்டு போக முடியுமா? அவங்க கவனத்தை மாத்தி, அவங்க கவலைய போக்கி, அவங்களுக்கு மன அமைதி கிடைக்க உதவி செய்ய முடியுமான்னு உங்க பையனும் கீதாவும் கேட்டாங்க. நானும் செய்றேன்னு சொன்னேன். உங்கள லைப்ரரிக்கு கூட்டிட்டு வந்தேன். நீங்களும் புக்கு படிக்க ஆரம்பிச்சீங்க. உங்களுக்குள்ள மாற்றங்கள் வர ஆரம்பிச்சுது என்று பார்வதி சொல்ல சொல்ல சுந்தரி வியந்து போய் நின்றாள். பார்வதி மேலும் சொன்னாள், நீங்க இன்னொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும். உங்க வீட்ல எது நடந்தாலும் அது உங்களால தான் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும். உங்களை கேட்டுத்தான் எல்லாம் நடக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க. அது தப்பில்ல. ஆனா எதுவுமே இந்த உலகத்துல நம்மளால நடக்கல. நம்ம மூலமா நடக்குதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். நாம இல்லைனா அதை இன்னொருத்தங்க செஞ்சிருவாங்க. அவ்வளவுதான். நம்ம மூலமா தான் எல்லாம் நடக்குமே தவிர நம்மளால இல்ல. அதே மாதிரி உங்க மகன் இப்போ குடும்பத் தலைவர் ஆயிட்டாரு. அடுத்த தலைமுறை காலம் வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு தேவை அதிகாரம் இல்ல, அமைதி, அன்பு. உங்க மனசுக்கு பிடிச்சத செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். உங்க இளம காலத்துல உங்களுக்கும் உங்க கணவருக்கும் இடையில நடக்கிற எல்லாத்துலயும் உங்க மாமியாரோ மாமனாரோ தலையிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்க சந்தோஷத்துக்கு அவங்க இடையூறா இருந்தா உங்க மனநிலை எப்படி இருந்திருக்கும்? நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க கிட்ட அனுமதி வாங்கின பிறகுதான் செய்யணும்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படித்தானே இப்போ சேகருக்கும் கீதாவுக்கும் இருக்கும் என்று பார்வதி கேட்டதும் சுந்தரி தனது தவறை உணர்ந்தாள். அப்போது பக்கத்து வீட்டு சிறுவன் ஓடி வந்தான். சுந்தரி பாட்டி, கீதா அக்காவுக்கு இடுப்பு வலியாம், ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு சேகர் அண்ணா வர சொன்னாங்க என்று சொல்லிவிட்டு ஓடினான். சுந்தரியும் பார்வதியும் மருத்துவமனைக்கு சென்றார்கள். அரை மணி நேரத்தில் கீதாவிற்கு ஆண் குழந்தை பிறந்தது. தாயும் சேயும் நலம். தகவல் தெரிந்து சுந்தரியின் தங்கை காமாட்சி வந்து விட்டாள். குழந்தையை பார்த்தார்கள். சுந்தரியின் கணவன் முருகேசன் போலவே இருந்தது. சேகர் சொன்னான், அம்மா, இனிமே இவன் ஓம் பொறுப்பு. உன் அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு நடக்க அப்பா மறுபடியும் பிறந்து வந்துட்டாரு. என்ன வளர்த்த மாதிரி இவனையும் வளர்த்து ஆளாக்க வேண்டியது ஓம் பொறுப்பு என்று சொல்லி குழந்தையை சுந்தரியிடம் கொடுத்தான் சேகர். சுந்தரி கண்களில் கண்ணீர் வடிந்தது. குழந்தையை வாங்கி நெற்றியில் முத்தமிட்டாள் சுந்தரி. பின் சொன்னாள், என்ன மன்னிச்சிருங்கப்பா, நானும் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். இப்பதான் பார்வதி டீச்சர் எல்லாத்தையும் சொன்னாங்க. நாம நடந்துக்கிறத வச்சுதான் நமக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். எப்பவுமே நமக்கு வேண்டப்பட்டவங்க நமக்கு பிடிக்காத விஷயத்த செய்றாங்க சொல்றாங்கன்னா ஏன் எதுக்குன்னு யோசிக்கணுமே தவிர தன்னை மதிக்கல, தனக்கு மரியாதை கொடுக்கலைன்னு அவங்க மேல கோபப்படக்கூடாது. எதிர்பார்ப்பு இருந்தா ஏமாற்றம் நிச்சயம் உண்டு. எல்லாத்தையும் சமமா பார்க்கணும். குறைகளை பெருசுபடுத்தக்கூடாது, நிறைகளை பாராட்டணும். இப்படி இருந்தா உறவுக்குள்ள சந்தோஷம் நிலைக்கும். இந்த உலகத்துல எல்லா மாமியாரும் கெட்டவங்க இல்ல, அதே மாதிரி எல்லா மருமகளும் கெட்டவங்க இல்ல. மருமக அப்படின்னா மாமியார வீட்டை விட்டு துரத்துறவ கிடையாது. மாமியார் அப்படின்னா மருமகளை கொடுமைப்படுத்துறவ கிடையாது. தப்பான புரிதல் தான் பாதி பிரச்சனைக்கு காரணம். கொஞ்ச நேரம் மனசு விட்டு பேசுனா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். இந்த உலகத்துல தோழிகள் மாதிரி பழகக்கூடிய எத்தனையோ நல்ல மாமியார் மருமகள் இருக்காங்க. நானும் கீதாவும் இனிமே நல்ல தோழிகள். எங்க 2 பேருக்கும் இந்த குட்டி பையனை வளர்க்குற மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. நீ பொறுப்பா உங்க அப்பா எப்படி உன்கிட்ட நடந்துகிட்டாரோ அது மாதிரி உன் பையன்கிட்ட நடந்துக்கோ. இவன் ஆசைப்படுறத படிக்க வைக்கணும். இவனுக்கு எது விருப்பமோ அந்த துறையில இவன் சாதிக்க நாம உறுதுணையா இருக்கணும். இவன் உங்களால வந்தவன்தான், உங்களுக்காக வந்தவன் இல்ல என்று சொல்லிவிட்டு மீண்டும் குழந்தையின் நெற்றியில் முத்தமிட்டாள் சுந்தரி. சேகர் கீதா கண்களில் ஆனந்த கண்ணீர் வடிந்தது. ஆனந்த கண்ணீரோடு பார்வதி டீச்சரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொன்னார்கள் சேகரும் கீதாவும். பார்வதி புன்னகையோடு பரவாயில்லை என்று கண்களால் சைகை காட்டினாள். வேலைக்காரி செங்கமலம் சுந்தரியின் அருகில் நின்று கொண்டு குழந்தையின் அழகில் மெய் மறந்து நின்றாள். குட்டி பையன் தனது கைகளையும் கால்களையும் ஆட்டி பாட்டி சுந்தரியின் இதயத்தை உதைத்து கொண்டிருந்தான். கதை முடிவுற்றது. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.